கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து தமிழகத்தில் ஏஐ ஆய்வகங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது. கலிபோர்னியாவில் உள்ள ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாப்ட் ஆகிய நிறுவனங்களின் தலைமை அலுவலகங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அந்நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளை சந்தித்து அவர் பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டார். அதன் இறுதியாக கூகுள் நிறுவனத்துடன் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் வாயிலாக தமிழகத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 20 லட்சம் மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு திறன் பயிற்சி அளிக்க இந்த ஒப்பந்தம் கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூகுள் நிறுவனத்தின் பிளெக்சல் ஏ புதிய மாடல்களை தமிழகத்தில் உற்பத்தி செய்யவும், தொடர்ச்சியாக கூகுள் நிறுவனத்தின் பல்வேறு தொழில்நுட்பங்களை தமிழகத்தில் அதிகப்படுத்துவது தொடர்பாகவும் இந்த ஆலோசனையில் முக்கியமாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அயலக தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் சார்பில் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழர்கள் பாடல் பாடியும் இசைத்தும் தமிழ் பதாகைகளை ஏந்தியும் மு.க.ஸ்டாலினை அன்போடனும் மிக மகிழ்ச்சியாக வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் ஆர்வத்துடன் பங்கேற்ற ஸ்டாலின் தமிழ் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விழாவாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். பிகைண்ட் கல்ப் செய்திகளுக்காக சுரேஷ்குமார்.